சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ காப்பாத்த வேண்டிய வசுந்தரா அம்மாவும் அழகு சுந்தரமும் இந்த வீட்ல தான் இருக்காங்க. ஆபத்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா? புரியுதுங்க ஐயா. என் அத்தை கிட்டையும் சின்னையா கிட்டையும் சொல்ல முடியாத ரகசியத்தை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் மாமாவோட மரணத்துல இருக்கிற மர்மத்தை நான் ஒவ்வொரு முடிச்சா அவுத்துக்கிட்டே தான் இருக்கேன். கடைசியில குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏங்க, அந்த ஆள் ஈஸ்வரி கிட்ட என்னமோ சொல்றான். ஈஸ்வரி அவன் கிட்ட என்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, அதான் டென்ஷனா இருக்கு. அப்பா, எனக்கு என்னமோ ஈஸ்வரிக்கும் பாய்க்கும் நடுவுல ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. சரிம்மா, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் தைரியமா செய். வா வா அபிமா. ஐயா, அபி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா வருவ, ஜாக்கிரதையா பாத்துக்கமா ஈஸ்வரி. சரிங்க ஐயா. மாமா, என்னையும் ஈஸ்வரியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாய்ஸ் இருங்க இருங்க மாமா. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த கடவுளோட கருணையால உங்க அப்பா ரத்னவேல் பாண்டியன் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பான். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நல்லது, அப்ப நான் போயிட்டு வரேன். வாங்க மாமா. வாய்ஸ் வர அழகு, வர ஈஸ்வரி. அபிமாவா, வாய்ஸ் போலாம். ஹாய் அபி. நல்ல வேலை வெளியில இருந்தே பாத்துட்டோம். ஹாய் அபி. வாங்க வா. என்ன ஹாய். ஆச்சரியமா இருக்கு, சொல்லாம கொள்ளாம நீங்க 3 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க. இல்ல, நாங்க வரோன்னு காலையிலே அபிக்கு மெசேஜ் போட்டுட்டோம். அப்படியா அபி? சொல்லவே இல்ல, நீ பாரு. சரி வாங்க உள்ள போலாம். வாங்கம்மா வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. அக்கா, நாங்க எல்லாரும் மகாபலிபுரம் போலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். அபி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொன்னா, அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே அபிய கூட்டிட்டு போலான்னு வந்தோம். மகாபலிபுரமா? போலாமே போலாமே. சின்னையா, அவங்க ஏதோ உங்களை கூப்பிட்ட மாதிரி போலாமே போலாமேன்னு சொல்றீங்க. இருங்க, நீங்க எல்லாரும் ஜாலியா மகாபலிபுரம் போறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்போ அபிய உங்க கூட அனுப்ப முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் நானே உங்க எல்லாரையும் மகாபலிபுரம் கூட்டிட்டு போறேன். அக்கா, இன்னைக்கு போலான்னு லீவ் போட்டுட்டு வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டோமே. அதனால என்ன, இன்னைக்கு நம்ம வீட்லயே இருங்க. உங்களுக்கு நானே லஞ்ச் ரெடி பண்ணி தரேன். அபியோட இருங்க, சாப்பிடுங்க. ஈவினிங் உங்க எல்லாரையும் நான் பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். சரிக்கா. சரி அபி. சின்னையா, அபி அவ ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போய் பெரிய வீட்ல விளையாடுறாளாம். அதனால நீங்க அவ கூடவே துணைக்கு போங்க. தீக்குச்சியை விட்டு அவங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அதுக்கு என்ன, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமா எல்லாமே வாங்கி தரேன். வாங்க போலாமா? வாங்க 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 போடி. அபிமா, ஜாக்கிரதையா விளையாடணும். ஈஸ்வரி கண்ணு, அபிச்சல்ல எங்க போறா?
அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இது அத்தை. friends ஆ? அவங்க கூட பெரிய வீட்டுக்கு விளையாட போறா. ஐயோ ஈஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அபிச்சலத்தை தனியா அனுப்புற. அந்த கிரிஜா தொட்டி தள்ளி விட்ட மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா. ஐயோ, அபிச்சலத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது. நான் கூட போறேன் ஈஸ்வரி. அத்தை அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சின்னையாவும் கூட தான் போயிருக்காரு. அவரு பாத்துப்பாரு. இல்ல ஈஸ்வரி, அழகு தம்பி பாத்துக்கிட்டாலும் நானும் அவ கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நான் இங்க வந்து தங்கி இருக்கிறதே நம்ம அபிச்சலத்துக்காக தானே. நான் போய் அபி கூடவே இருக்கேன். அபிச்சலம், ஐயோ வந்துட்டேன். நம்ம அத்தை வைஜெயந்தி ஆயுது. வார்த்தைக்கு வார்த்தை பெரிய பிசாசு சின்ன பிசாசுன்னு எங்களை திட்டிட்டே இருக்கிறவங்க இப்ப இந்த அளவுக்கு தலைகீழா மாறி அபின்னு ஓடுறாங்களே. இதெல்லாம் நிஜமா? இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா லைட்டா டவுட் வருதே. எதுக்கும் அத்தைய கண்காணிக்கணும். அண்ணா கார் எடுங்க. ஏன்டா நாங்க கிரிக்கெட் ஆடணும், கார் எடுங்க. ஏய் அதெல்லாம் இங்க இருந்து எடுக்க முடியாது, நீ வேற இடத்துக்கு போய் விளையாடுற. ஹலோ, யார் நீங்க? எங்க வீட்டாண்ட கார் நிறுத்தி வச்சுட்டு வேற இடத்துல போய் விளையாட சொல்லி மிரட்டுறீங்களா? டேய் என்னடா பெஜாரா போச்சு. டேய் போடா, இல்லனா உன் பேட்டை பிடிங்க உன்னே அச்சு ஓட விட்டுரும். போடா. இதோட இப்படி மிரட்டினா நான் பயந்துருவேனா? நான் யாருன்னு தெரியுமா? கிரிக்கெட் டீமோட கேப்டன் நான் தான். எங்க டீம் பசங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஓட விடுறேன் பாருங்க. அடிங்க. டேய் டேய் டேய், அவன் சின்ன பையன், அவங்கிட்ட போயிட்டு ஏய் போடா. சின்ன பயலா இருங்கடி, நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. ஆமா சீனியர். சீனியர் இப்ப திரும்ப என்ன விளையாட்டு விளையாட போறீங்க நீங்க? ஹைட் அண்ட் சீக் அழகு. ஹைட் அண்ட் சீக்னா கண்ணாமூச்சி அழகு. கண்ணாம்பூச்சியா? இது எனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானே சீனியர். விளையாடுங்க எல்லாரும் விளையாடுங்க. அபியக்கா, நாங்க எல்லாரும் மறைஞ்சிருப்போங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா?